வணக்கம் நண்பர்களே. இன்று சட்டமன்றத்தில் அதிரடியான சில மாற்றங்கள், சில தீர்மானங்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட நாளாக வைத்த கோரிக்கை இன்று சட்டசபையில் சபாநாயகர் நிறைவேற்றியிருக்கிறார். நீண்ட நாட்களாக வைத்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலியமா நேற்று முதல்வர் அவர்கள் அதற்கு இசைவளித்து இதை பரிசீலனை செய்யலாம் என்று சபாநாயகரிடம் சொல்ல, இன்று சபாநாயகர் ஒரு அதிரடியான முடிவு எடுத்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாருக்கு அவருக்காக ஒதுக்கப்பட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சீட்டில் தான் அவர் அமரணும், அதுதான் சட்டசபையின் மரபு அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த சீட்டை மாற்றியிருக்கிறார். பின்வரிசையில், அதாவது முன்னாள் சபாநாயகர் இருந்த தனபால் அவருக்கு பக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டை ஒதுக்கி அந்த சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் இன்று அதிரடியாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் கணக்கை முடிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுக்கும் புதிய திட்டமா என்றும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நான் பாஜகவில் தான் இருக்கிறேன், பாஜகவில் இணக்கமாக இருக்கிறேன், பாஜகவில் நான் சேர்ந்து கூட்டணி வைத்து பயணம் பண்ண தயாராக இருக்கிறேன், அங்கே தான் இருக்கிறேங்க அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக அடிக்கடிக்கு வந்து செய்தியாளர் மத்தியில் ஓபிஎஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இது வந்து மிகப்பெரிய கடுப்பு வந்து திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்குதா, இவர் வந்து பாஜகவில் ஓபிஎஸ் வந்து இணக்கமாக இருக்கிறாரு, அதனால் இது அரசியல் உள்நோக்கத்தோட இந்த சீட்டு மாற்றங்கள் இருக்குமா என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாகவும் தற்போது பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் கணக்கை முடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடும் புது கணக்கா இது என்றும் பார்க்கப்படக்கூடிய இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ்க்கெல்லாம் திமுக வந்து ஆதரவெல்லாம் இருக்காதுங்க, அதனால் இது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க, அதான் ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பாஜகவில் தான் இருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, அவர் சீட்டை தான் சட்டமன்றத்தில் சபாநாயகர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு என்ன அதிகாரம் இருக்குமோ அதை வந்து சபாநாயகர் நிறைவேற்றி இருக்கிறார், இதில் என்னங்க பெரிய பிரச்சனை இருக்குது, அதனால் இது வந்து சரியான முடிவை தான் சபாநாயகர் எடுத்திருக்கிறார், இது காலதாமமான முடிவு ஆனாலும் சரியான முடிவு என்று முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் கொந்தளிக்கிறாங்க. இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்வரிசையில் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் இன்று பின்வரிசையிலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் கொந்தளித்து எழுந்திருக்கிறார்கள். அதாவது இது பின்வரிசையில் உட்காருவது என்பது பின்வாங்குவதற்கல்ல, பொறுத்திருந்து சீறி பாய்வதற்கு அப்படின்னு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள்லாம் ஒரு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸின் அரசியல் கணக்கை முடிக்கும் புதிய திட்ட கணக்கா என்றும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை முறை பின்னடைவு வந்தாலும் நான் சலித்தவன் அல்ல, மீண்டும் எழுவேன், என்னை முன்வரிசையில் இருந்த என்னை, முன்வரிசையில் முதல்வராக இருந்த என்னை இன்று பின்வரிசையில் தள்ளியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை சும்மா விட மாட்டேன், மீண்டும் எழுந்து முன்வரிசையில் வரக்கூடிய காலம் மிக விரைவில் வரும், அதற்காக எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக தற்போது பார்க்கப்படுகிறது. இந்த நிலை வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் பாஜகவில் இருக்கிறேன், பாஜகவில் தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அந்த சூழல் எல்லாருக்கும் ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அதனால தான் இன்று சட்டமன்றத்தில் அந்த சீட்டு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் குறித்தான விவாதங்களையும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் புது வியூகம் ஓபிஎஸ்க்கு எதிரடியாக செயல்படுமா அல்லது ஓபிஎஸ் இதற்கு திருப்பி பதிலடி கொடுப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.